ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கிற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கும் போல் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவில் அந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். வழக்கம் போல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தா மட்டும்தான் வந்து இந்த ஒரு ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து ஒன்று வந்து கிடைக்கும். ஸோ படத்தோட கதையை வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னாலே வந்து ஒரு 4 சூப்பர் ஹீரோஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்து ஒரு வில்லன் வந்து வருவான். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து கேலக்டஸ் அப்படின்ற ஒரு வில்லன் வந்து அந்த ஒரு சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற அந்த ஒரு கிரகத்தை, அதாவது இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்து விழுங்குறதுக்கு வந்து வர்றான். ஸோ அப்படி வர்றப்போ அந்த ஒரு வில்லன்ட்டேருந்து வந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் வந்து இந்த உலகத்தை வந்து எப்படி வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மொத்த கதையே. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து MCUல ஒரு 37வது படமாகும். அண்ட் வந்து இந்த ஒரு படத்தோட ஃப்ரான்ச்சைஸ் சீரீஸில் வந்து ஒரு 4வது ரீபூட்டாகவும் வந்து ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் படம் அப்படிங்கிற ஒரு மோடில் கூட வந்து கன்சிடர் பண்ணிட்டு வந்து படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு MCU படமும் வந்து பார்க்க வேண்டிய அவசியமும் வந்து இல்லை. இது வந்து நிறைய ஒரு ஆடியன்ஸை வந்து வைடர் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு வார்ம் ஹோல்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சூப்பர் ஹீரோஸ் வந்து படம் வந்து எதுக்காக போயிட்டு வந்து பார்க்குறோமோ அதை வந்து இந்த 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ரெண்டுமே வந்து ஒர்த்து அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து படத்தில் அந்த 2 ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து அவ்வளோ அட்டகாசமாக வந்து படத்தை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் உள்ள சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அண்ட் வந்து மியூசிக்காக இருக்கட்டும், அண்ட் எடிட்டிங், டிஐ டீமோட ஒர்க், அப்புறம் வந்து SFX ஒர்க், VFX அண்ட் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனிங்கோட ஒர்க் எல்லாமே வந்து MCU படங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹை ஸ்டாண்டர்டில் வந்து பண்ணுவாங்களோ, ஸோ அதே அளவுக்கு வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு படத்தை வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருந்த அந்த ஒரு சென்ட்ரல் கேரக்டர்ஸ், அது வந்து பெட்ரோ பாஸ்கலாக இருக்கட்டும், அண்ட் வந்து வெனிசா கெர்பி, அண்ட் வந்து எகான் மாஸ்க், பேக்ராஜ், அப்புறம் வந்து ஜோசப் குயின், இவங்க 4 பேருமே வந்து படத்தில் ஒரு சென்ட்ரல் கேரக்டர்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 4 பேரும் அந்த கேரக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ரோல் வந்து கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே வந்து படத்தில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து அவங்களோட ரோல் வந்து இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் குறிப்பாக வந்து வெனிசா கெர்பியோட ரோல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அவங்களோட ரோல் வந்து ஒரு தாய்க்கே உண்டான ஒரு குணம் அப்படின்ற ஒரு சில காட்சிகளில் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அதெல்லாமே வந்து படத்தில் ரொம்ப சூப்பராகவே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அவங்க வந்து இன்விசிபிள் உமனாக வந்து படத்தில் வந்து வர்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சில்வர் சர்ஃபர் அப்படின்ற ஒரு கேரக்டரில் ஒருத்தவங்க வந்து நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ரோலும் வந்து படத்தில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து அவங்க வந்து எதுக்காக அந்த ஒரு வில்லன் கூட வந்து இருக்காங்க, அவங்களோட பாடிகார்ட் ரோல் வந்து எதுக்காக வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு பேக் ஸ்டோரி வந்து ஒன்று வந்து போகிறாங்க. ஸோ அந்த பேக் ஸ்டோரி வந்து உண்மையிலே வந்து படத்தில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவேன். அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு MCUல வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து இந்த படத்தில் வந்து கேட்க முடிஞ்சுது. அதான் வந்து இந்த படம் வந்து முடிஞ்சோன்னா நம்ம வந்து தியேட்டர் விட்டு வெளில வந்தோம்னா அந்த ஒரு ஐகானிக்கான அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஓடிட்டே வந்து இருந்தது. ஸோ இதான் வந்து MCUக்கு வந்து தேவை, இந்த ஒரு மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இருந்தாலும் ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலை வந்து நம்மளால் வந்து உணர முடியும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் பார்த்த ஃபீலை வந்து இந்த ஒரு ஐகானிக்கான BGM வந்து கொடுக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அது இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து இருந்தது. கண்டிப்பாக படம் முடியும் போது MCU ஃபேன்ஸை வந்து திருப்திப்படுத்துகிற வகையில் தான் வந்து இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க கொடுத்த படங்களுக்கு இந்த படம் வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து படம் முடிஞ்சவனா வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தது. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து MCU ஃபேன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து திருப்திப்படுத்தும். ஸோ இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா படத்தினுடைய வில்லன் கேரக்டர் தான். ஸோ இந்த படத்தில் அந்த கேலக்டஸ் அப்படின்ற ஒரு வில்லன் கேரக்டர் வந்து எதனா வந்து இவங்க ஆகா ஓகோ அப்படின்னு வந்து படத்தில் வந்து சொல்லியிருந்தாலுமே வந்து அந்த வில்லன் கேரக்டரை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து பெருசாக வந்து அந்த ஒரு ரைட்டிங்கில் வந்து இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா வந்து அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு சிலையாட்டம் வந்து இருந்துட்டு வந்து டைலாக் வந்து பேசுது, அப்புறம் அந்த ஊருக்குள்ளே வந்து நடந்து வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கட்டும். பட் ஆனால் அந்த வில்லன் கேரக்டரோட செயல்பாடுகள் வந்து இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கலாம், அந்த கேரக்டர் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து பர்சனலாக வந்து வந்துகிட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த வில்லன் கேரக்டர் வந்து இந்த உலகத்தையே வந்து அழிக்க போகுது, விழுங்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து சொல்கிறது எல்லாம் வந்து ஓகே. பட் ஆனால் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எந்த ஒரு பதைப்பதைப்பு, எந்த ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ அந்த ஒரு போர்ஷன்ஸை மட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன்.
அந்த ஒரு டென்ஷன் பில்டிங் சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இல்லாததுங்கிறது படம் வந்து மேம்போக்கா அப்படியே வந்து போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள கிளைமேக்ஸ் வந்து ஒரு குழந்தைய வச்சு வந்து அவங்க வந்து ஒரு ப்ளே வந்து பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே வந்து ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் அந்த குழந்தைக்கு அந்த க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கும் போது வந்து ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து விஎஃப்எக்ஸ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே வந்து பார்க்கும்போது வந்து தெரியுது. ஸோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து பிசிறு அடிக்கிற விஎஃப்எக்ஸோட ஒர்க் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் பெட்ரோ பாஸ்கலோட ரோல். ஸோ பெட்ரோ பாஸ்கல் வந்து அந்த ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, சூப்பர் ஹீரோஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், அந்த ஒரு மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க கூட ஒரு லீடர்ஷிப் மாதிரி தான் வந்து அவரோட கேரக்டர் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த லீடர்ஷிப் வந்து டாமினண்ட்டாக வந்து இல்லையோ, அவரோட ரோல் வந்து பார்க்கும்போது வந்து இன்னும் டாமினண்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஃபீலாக இருந்தது. ஸோ பட் ஆனால் அவர் பார்க்கும்போது லைட்டாக ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பாவமாக தான் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் டாமினண்ட்டாக அவரோட ரோலை வந்து பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில இடங்களில் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தில் பெருசாக நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. ஸோ பக்கா தேட்ரிக்கலான ஒரு ஃபிலிமாக வந்து இந்த படம் வந்திருக்கும். டெஃபினட்டாக வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் அண்டு வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய வகையில் தான் அந்த படத்தை வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ படத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து லிப்லாக் சீன் மட்டும் வந்து இருக்குது. அது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து வரும். மற்றபடி வந்து அதுவுமே வந்து பெருசாக வந்து இல்லை. ஃபேமிலியோடய வந்து பார்க்கக்கூடிய வகையில் தான் அந்த படம் வந்து வந்திருக்கு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸு மொத்தம் இந்த படத்தில் வந்து 2 தான் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் ஒரு 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படம் வந்து எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபைட வந்து பண்ணியிருந்திருக்கும். பட் ஆனால் எம்சியூ ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கக்கூடிய வகையில் தான் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து படத்தில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து இருக்குது. டெஃபினட்டாக அது வந்து பூஸ் பம்ப்ஸாக இருக்கும். எம்சியூ கன்னிகள்லாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து பயங்கரமான ஒரு பூஸ் பம்ப்ஸ் வந்து ஒரு மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த படம் வந்து வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் வந்து கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாக போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஓகேவான படம் பார்த்த ஃபீல் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ என்ன பர்சனலாக வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து டெஃபினட்டாக அந்த படத்தை போயிட்டு இருந்து தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னு தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நல்ல ஒரு தேட்ரிக்கல் மெட்டீரியல் படம் தான். அண்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எம்சியூ கொடுத்த படங்களுக்கு இந்த படம் வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் போய்ட்டு வந்து தேட்டரில் போய்ட்டு வந்து படத்தை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் படத்தை போய்ட்டு வந்து பார்க்குறவங்க வந்து பாருங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப்.